வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி லட்சிய விதிகள். நம்ம இந்த வீடியோவில் மே மாதத்தினுடைய 1, 2, 3, 4 கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே தினமணி பேப்பர்லேருந்தும் தி இந்து பேப்பர்லேருந்தும் ஃபுல்லாக டீட்டெயில்டாக அனலைஸ் செய்து எடுக்கப்படுகிறது. ஓகேங்களா? ஸோ நம்ம குரூப் 4 எக்ஸாமுக்கு ஒரு 18 வரைக்கும், மே மாதம் ஒரு 18 வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தா போதுமானது. ஓகேங்களா? அதற்கப்புறம் கொஸ்டின் பிரிண்ட் செய்யப்பட்டிருக்கும். ஸோ அதற்கப்புறம் பார்க்க தேவையில்லை. நம்ம ஏப்ரல் ஃபுல்லாக ஆல்ரெடி கொடுத்து முடிச்சிட்டோம். ஸோ மே 18 வரைக்கும் நம்ம கொடுத்துடலாம். ஓகேங்களா? ஸோ மேக்ஸிமம் இன்றைக்கி இல்லை நாளைக்கு இந்த 2 நாள்களுக்குள்ளே என்ன பண்ணிடுவோம், உங்களுக்கு 18 நாள் கரண்ட் அஃபேர்ஸுமே கண்டினியூஸாக அப்டேட் பண்ணி முடிச்சிடுறேன். ஓகேங்களா? அதற்கப்புறம் இப்போ கரண்ட் அஃபேர்ஸ் வரும் அப்படின்னா நம்மளுக்கு ஜூன் 9 எக்ஸாம் முடிஞ்சதுக்கு பிறகு நம்ம விட்ட கரண்ட் அஃபேர்ஸ், அதாவது 19லேருந்து நம்ம போட ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஜிம்பாப்வே நாட்டினுடைய புதிய நாணயத்தினுடைய பெயர் டேஸ் என்று அறிவிக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஜிம்பாப்வே அப்படின்றது ஒரு கண்ட்ரி நம்மளுக்கு தெரியும். ஸோ அப்போ அந்த கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா ஒரு நாணயத்தை புதிதாக பெயர் ஒன்று வச்சுருக்கிறாங்க. அதனுடைய பெயர் என்ன, ஜிக் அப்படின்ற வச்சுருக்காங்க. இந்த நாணயத்தின் பெயர்கள் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு அடிக்கடி இந்திய நாணயத்தை என்ன சொல்லுவாங்க, ரூபாய் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜப்பானை என் அப்படின்னு சொல்லுவாங்க. அமெரிக்காவில் டாலர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒரு நாணயத்தினுடைய பெயர் வச்சுருப்பாங்க. அதை கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஜிம்பாப்வேல ஜிக் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிம்பாப்வேயில் இப்போ கடும் பொருளாதார நெருக்கடி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. ஸோ அதனால் ஜிம்பாப்வே டாலருக்கு பதிலாக ஜிக் அப்படின்ற பெயரில் ஒரு புதிய நோட்டுகளை என்னதை அச்சிட்டு வெளியிட்டிருக்கிறாங்க அந்த நாட்டினுடைய அரசாங்கம். ஓகேங்களா? இது முதல் தகவலாக நம்ம பார்த்துருக்குறோம். ஸோ இரண்டாவது என்ன அப்படின்னா, வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்ய டேஸ் என்ற புதிய இணையதளம் தொடங்கப்பட்டிருக்கு. வெளிநாட்டு உயிரினங்களை பதிவு செய்ய டேஸ் என்ற புதிய இணையதளம் அப்படின்னா பரிவேஸ் 2.0. பரிவேஸ் 2.0 இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாட்டு உயிரினங்களை வீடுகளில் வளர்க்குறாங்கல்ல, அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இணையதளம் மூலமாக பரிவேஸ் 2.0 அப்படின்ற இணையதளம் மூலமாக பதிவு செய்ய வேண்டும். நம்ம தெரிஞ்சுக்கணும், வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எப்போ சார், 1972. வன உயிரின பாதுகாப்பு சட்டம் எப்போ, 1972. இது இரண்டாவது தகவல். இதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேங்களா? சரி, ஓகே. 2024 ஆண்டிற்கான கோல்ட்மேன் அப்படின்ற பரிசு வென்றவர் யார்? 2024 ஆண்டிற்கான கோல்ட்மேன் பரிசு வென்றவர் யார் அப்படின்னா அசோக் சுக்லா. இவர் தான் இந்த பரிசை கோல்ட்மேன் பரிசு அப்படின்ற பரிசை பெற்றிருக்கிறாரு. இந்த பரிசு பார்த்திங்க அப்படின்னா பசுமை நோபல் பரிசு கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் அறக்கட்டளை தான் 1989 காலகட்டத்திலேருந்து வழங்கிட்டு வர்றாங்க. ஸோ இப்போ இந்த ஆண்டிற்கு அலோக் சுக்லா அப்படின்றவருக்கு வழங்கப்பட்டிருக்குது. இவர் பார்த்திங்க அப்படின்னா இந்த சத்தீஸ்கர் பச்சால் அந்தோலனுடைய ஒருங்கிணைப்பாளராக செயல்படுறாரு. ஹஸ்தியோ ஆரண்ய பச்சாவோ சங்கர்ஸ் சமிதி ஸ்தாபனத்தினுடைய உறுப்பினராகவும் செயல்படுறாரு. இந்த விருது எதற்காக சார் வழங்குவாங்கன்னா, சுற்றுச்சூழல் சார்ந்த விஷயங்களை முன்னெடுத்து செல்பவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விருது கோல்ட்மேன் பரிசு. அது அலோக் சுக்லா. ஓகேங்களா? ஸோ 2024 இது ஒரு மிக முக்கியமான ஒரு கொஸ்டின். ஓகேங்களா? 2024 ஆண்டிற்கான உலக பத்திரிகை சுதந்திர குறியீடில் இந்தியாவினுடைய இடம் என்ன? உலக பத்திரிகை சுதந்திர குறியீடு 2024 பட்டியலில் இந்தியாவினுடைய இடம் என்ன அப்படின்னா 159வது இடம். ஓகேங்களா? ஆக்சுவலாக பார்த்திங்க அப்படின்னா இந்த பத்திரிகை சுதந்திர குறியீடு என்பது பார்த்திங்கன்னா அந்த நாட்டில் பத்திரிகைகளுக்கு எந்த அளவுக்கு சுதந்திரம் கொடுக்குறாங்க, எந்த அளவுக்கு ஃப்ரீடமாக பத்திரிகைகளில் அவங்களுடைய கருத்துக்களை வெளிப்படுத்த முடியுது, எழுத முடியுது, ஒரு பெரிய தலைவர் இருந்தாலும் அவரை பற்றி எழுத முடியுமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கக்கூடிய அடிப்படையில் தான் நம்ம இந்த பட்டியல் வெளியிட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட இந்தியா பாருங்கள் 159வது இடத்துல தான் இருக்குது. அப்போ என்ன அர்த்தம், சில இதை நம்ம அந்த ஓப்பனாக எழுத முடியாது அப்படின்ற விஷயங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 2023 பார்த்திங்கன்னா 161வது இடத்துல இருந்துச்சு. இப்போ 2 இடங்கள் முன்னேறி இருக்குது. பரவாயில்ல. ஓகேங்களா? மொத்தமாக இந்த சுதந்திர குறியீடு எடுக்கப்படக்கூடிய நாடுகளே எத்தனை, 180 தான். ஓகேங்களா? ஸோ 180 நாடுகளுக்கு எடுக்கிறாங்க. அப்போ அதில் 159வது கிட்டத்தட்ட 160வது இடம் அப்படிங்கும்போது ஒரு 20 நாடுகளுக்கு முன்னாடி மட்டும்தான் இந்தியா இருக்குது. இந்த பத்திரிகை சுதந்திர குறியீடில் இப்போ முதல் 3 இடங்கள் எது சார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம பார்த்து வச்சுக்கணும். நார்வே, டென்மார்க், ஸ்வீடன். ஓகேங்களா? இந்த இடத்துல நமது அண்டை நாடாக இருக்கக்கூடிய பாகிஸ்தான் 152. இதில் கடைசி இடத்துல இருக்குது எரித்ரியா அப்படின்ற நாடு. இதை யார் சார் வெளியிட்டா? சர்வதேச ஊடக கண்காணிப்பு அமைப்பு ரிப்போர்ட்டர்ஸ் வித்தவுட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு தான் இதை என்ன பண்ணியிருக்கிறாங்க, வெளிவிட்டிருக்கிறாங்க. 5வது கொஸ்டின்,
6வது பேரிடர் உள்கட்டமைப்புகள் குறித்த சர்வதேச மாநாடு எங்கு நடைபெற்றது? 6வது பேரிடர் உள்கட்டமைப்புகள் குறித்த சர்வதேச மாநாடு எங்கே நடைபெற்றுச்சு அப்படின்னா புதுடெல்லி. ஓகேங்களா? பேரிடர் காலத்தில் எந்த மாதிரி செயல்படணும் அப்படின்ற உள்கட்டமைப்புகள் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற்பாடுகள் செய்யணும் அப்படின்ற குறித்த ஒரு மாநாடு தான். ஓகேங்களா? இந்த மாநாட்டினுடைய கருத்துரு என்ன அப்படின்னா மிக உறுதியான எதிர்காலத்திற்காக இன்றைக்கு வந்து நம்ம முதலீடு செய்யணும் அப்படின்றது இதற்கான கருத்துருளாக இருக்குது. இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் ஆஃப் டிசாஸ்டர் ரெசிலியன்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இங்கிலீஷில் கேட்டாங்கன்னா இப்படி நம்ம வரும். ஓகேங்களா? புதுடெல்லி. 6வது கொஸ்டின், நிலவின் இருள் பகுதியிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமிக்கு கொண்டு வர டேஸ் விண்கலத்தை சீனா வந்து விண்ணில் செலுத்தியிருக்குது. என்ன விண்கலத்தை வந்து சீனா வந்து விண்ணில் செலுத்தியிருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாங்கே 6 அப்படின்ற விண்கலத்தை தான் செஞ்சிருக்குது. எதற்காக? நிலவினுடைய இருள் பகுதிகளிலிருந்து மாதிரிகளை சேகரித்து பூமி கொண்டு வரவுக்காக சீனா விண்ணில் செலுக்கிற சாங்கே 6 எந்த ராக்கெட்டின் மூலம் அப்படின்னா லாங் மார்ச் 5Y8 அப்படின்ற ஒரு ராக்கெட் மூலமாக. இது பார்த்திங்கன்னா 53 நாட்கள் அங்கே ட்ராவல் செஞ்சு போயிருக்குது. ஓகேங்களா? இது எப்படி செய்யும் அப்படின்னா நகர்ந்து மண் பாறை போன்ற விஷயங்களாக சேகரிக்கும். நகர்ந்து கொண்டே தான் செயல்படக்கூடிய ஒரு விண்கலம் இது. ஓகேங்களா? நகர்ந்து சேகரிக்கக்கூடிய ஒரு இதில் இது வந்து பூமிக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஆர்பிட்டர், லேண்டர், அசெண்டர் போன்ற விஷயங்கள்லாம் இதில் இருக்குது. ஓகேங்களா? இதன் மூலமாக சேகரித்து திரும்ப ரிட்டன் எழுதுனது வரும். ஓகேங்களா? ஓகே. 7வது கொஸ்டின், பாரதிய நியாய ஷன்கிதா எந்த சட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட சட்டம்? இது ஒரு முக்கியமான கொஸ்டின். எந்த சட்டம் அப்படின்னா பாரதிய நியாய சன்கிதா எந்த சட்டத்திற்கு பதிலாக கொண்டு வரப்பட்டது? நம்ம இது குறித்த தகவல்கள் ஆல்ரெடி பார்த்துருக்குறோம். இந்திய தண்டனை சட்டம் 1860. இந்திய தண்டனை சட்டம் 1860. இதற்கு மாற்றாகத்தான் 2-3 சட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. பாரதிய நியாய சன்கிதா அப்படின்ற சட்டம். குற்றவியல் நடைமுறை சட்டம் 1898க்கு பதிலாக பாரதிய நாகரிக சுரக்ஷா சன்கிதா கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்திய சாட்சிய சட்டம் 1872க்கு பதிலாக பாரதிய சாட்சிய அதிநியம் அப்படின்றதில் மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? பாரதிய நீதி சட்டத்தை பெண்கள் தவறாக பயன்படுத்த தடுக்க திருத்தம் வந்து செஞ்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? இந்த சட்டத்தை வந்து பெண்கள் வந்து தவறாக இப்போ இந்த குடும்ப வன்கொடுமையிலாம் வந்துட்டு கணவர் துன்புறுத்தாமே சில இதை வந்து மிஸ்யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குதுல்ல, அந்த விஷயங்களை என்ன பண்ணியிருக்கிறாங்க? திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. பொய்யான மற்றும் மிகைப்படுத்தப்பட்ட புகார்களை அளிப்பதற்காக 85, 86 சட்டப்பிரிவுகள் தவறாக பயன்படுத்தி தடுக்கிறதுக்காகவும் இதை வந்து மாற்றிருக்கிறாங்க. ஓகேங்களா? குடும்ப வன்கொடுமை விதிவிலக்கு, அதாவது பாலியல் வன்கொடுமை குறைந்தபட்சம் 10 வருடங்கள் சிறை தண்டனை இருக்குது. PNS சட்டப்பிரிவு அப்படின்றது 67 விவாகரத்து பெற்று பிரிந்து வாழும் மனைவியை பாலியல் 2 to 1, அதாவது வந்து பிரிந்து வாழக்கூடிய இந்த PNS சட்டப்பிரிவு 67 வரை விவாகரத்து பெற்று பிரிந்து வாழும் மனைவிக்கு வந்து பாலியல் துன்புறுத்தல் ஏதாவது பண்ணாங்க அப்படின்னா 2 to 7 ஆண்டுகள் சிறை தண்டனை வந்து இருக்குது. நார்மலாக ஒரு கேர்ளை போய் பண்ணாங்கன்னா 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை கொடுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரி வந்து இதில் என்ன பண்ணப்பட்டிருக்குது? சொல்லப்பட்டிருக்குது. ஓகேங்களா? இதில் மெயின் கான்செப்டே என்னென்னா இந்த சட்டத்தை வந்து பெண்கள் தவறாக பயன்படுத்தி தடுக்க திருத்தம் செஞ்சுருக்கிறாங்க. அதேமாதிரி அவர்களுக்கான இதுவும் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? இந்த பேரை மட்டும் இப்போ நல்லா பார்த்து வச்சுங்க. 3 இது வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா 3 இது உங்களுக்கு டீட்டெயில்டாக நம்ம சொல்லியிருக்கிறோம். ஸோ இந்த கொரோனா காலகட்டத்தில் இப்போதைக்கு இந்த கோவிஷீல்டாக இருக்கட்டும், கோவேக்சினாக இருக்கட்டும், இது குறித்த பல்வேறு சர்ச்சைகள் வந்துட்டுருக்குது. ஸோ இதை வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாகவே நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த கோவேக்சின் அப்படின்ற தடுப்பூசியை வந்து தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா பாரத் பயோடெக். இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இந்த கோவிஷீல்டு, கோவேக்சின் அப்படின்ற ரஷ்யாவினுடைய புட்னிக்லாம் வந்து மேக்ஸிமம் வந்து போடலை. ஆனால் இந்த கோவேக்சின், கோவிஷீல்டு தான் வந்து இந்தியா ஃபுல்லாகவே பரவலாக அனைவருக்குமே போடப்பட்டுச்சு. இப்போ இதை குறித்து பார்க்கலாம். ஓகேங்களா? பாரத் பயோடெக் அப்படின்ற நிறுவனம் தான் வந்து இதை தயாரிக்கிறாங்க. இந்த கொரோனா பார்த்திங்கன்னா ஹூஹான் மாகாணத்தில் சீனா 2019 வந்து என்ன பண்ணுச்சு இருந்துச்சு. கோவிஷீல்டு அப்படின்றது 84 நாள்கள் வந்து போடக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த ஊசி. அதாவது 2 தவணையாக போடுவாங்க. நம்மளுக்கு தெரியும் 3வது தவணை வேணும்னாலும் பூஸ்டர் டோஸ் போட்டுக்கலாம். ஆக்ஸ்ஃபோர்டு பல்கலைக்கழகம், பிரிட்டன் அஸ்ட்ராஜெனிகா நிறுவனம். இது பார்த்திங்கன்னா 2021 ஜனவரி 16 கொரோனா தடுப்பூசி இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தின் கீழே வந்துட்டு கோவேக்சின் மத்திய அரசினுடைய கரோனா நோய் தடுப்பு திட்டத்தில் இந்தியாவில் சோதனை செய்யப்பட்ட ஒரே கரோனா தடுப்பூசி இந்த கோவேக்சின் தான். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து என்ன கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது, இதில் வந்து என்ன கான்செப்ட் அப்படின்னா இதுலேயும் வந்து சில பிரச்சனைகள் இருப்பதாக வந்து அந்த நிறுவனமே வந்து ஒப்புக்கொண்டிருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இது பேப்பரில் வந்து இடம்பெற்றிருக்குது. நம்மளுக்கு வந்து இது எதனால் வந்துட்டு எந்த நிறுவனம் தயாரித்தாங்க, இந்த கொரோனா என்பது எந்த காலகட்டத்தில் வந்துச்சு,
அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கணும். கொரோனா தடுப்பூசி இயக்கம் 2021 ஜனவரி 16 பண்ணப்பட்டுச்சு. அதே மாதிரி நம்ம ஸ்புட்னிக் தடுப்பூசி ரஷ்யா வந்து எந்த நிறுவனம்? டாக்டர் ரெட்டி லேபர்ட்ரீஸ் நிறுவனம். மாடர்னா தடுப்பூசி ஜான்சன் அண்ட் ஜான்சன் கம்பெனியோட தடுப்பூசி. இது வந்து எந்த இதுன்னு நீங்கள் எந்த நாடு அப்படின்றத நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அதற்காக தான் இந்த விஷயத்தை நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா தற்போது பார்த்துருக்குறோம். அடுத்தது 9வது கொஸ்டின். 2024 ஆண்டிற்கான T20 உலகக்கோப்பை போட்டி எங்கு நடைபெற இருக்குது? 2024 ஆண்டுங்க T20 உலகக்கோப்பை இப்போ ஜூன் மாதத்தில் நடைபெற போகுது. எங்கெங்கே நடைபெறுகிறது அப்படின்னா அமெரிக்கா, மேற்கிந்திய தீவுகள் 2 இடத்துல நடக்குது. ஓகேங்களா? இது வந்து எத்தனாவது எடிஷன் அப்படின்னா 9வது எடிஷன். 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடக்கக்கூடியதான் இந்த T20 உலகக்கோப்பை. ஜூன் 2லேருந்து 29 வரைக்கும் நடைபெறுகிறது. இதில் ரோஹித் சர்மா இந்தியாவினுடைய கேப்டனாக செயல்படுவர் பேர் யார் அப்படின்னா ரோஹித் சர்மா. அவருடைய தலைமையில் ஒரு 17 பேர் கொண்ட அணி வந்து விளையாட இருக்குது. இந்த இதில் வந்து நம்ம இந்தியா எப்போ சாம்பியன் ஆச்சு அப்படின்னா 2007 தோனி தலைமையில் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா சாம்பியன் ஆகிருக்கும். ஓகேங்களா? ஆனால் இப்போ இந்தியா வந்து சாம்பியனாக இருக்குது. இப்போ நடப்பு சாம்பியன் இந்த T20 நடப்பு சாம்பியனாக தற்போது யார் இருக்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து தான் இருக்கிறாங்க. ஓகே. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குண்டு வீசக்கூடிய முதல் ஆளில்லா விமானம் இது. உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட குண்டு வீசும் முதல் ஆளில்லா விமானம் எது அப்படின்னா இந்த ஆப்ஷன் பி UAV FWT 200B அப்படின்ற விமானம் தான். ஓகேங்களா? ஃப்ளையிங் வெல்ச் டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் டெக்னாலஜி நிறுவனம் பெங்களூர் தான் இதை வந்து தயாரிச்சிருக்கிறாங்க. இது ஒரு முக்கிய கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ 11வது கொஸ்டின். பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் தீய விளைவுகள் பற்றி விழிப்புணர்வை பரப்ப பருவநிலை கணிப்பு கடிகாரம் எங்கே வந்து அமைக்கப்பட்டிருக்குது? ஓகேங்களா? பருவநிலை மாற்றம் மற்றும் அதன் தீய விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை பரப்ப பருவநிலை கணிப்பு கடிகாரம் என்பது எங்கே அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா புதுடெல்லியில் தான் அமைக்கப்பட்டிருக்குது. அறிவியல் மற்றும் தொழில்துறை ஆராய்ச்சி சபை 1942 இருக்குது. ஓகேங்களா? ஸோ கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் கலைச்செல்வி அவங்க மூலமாக இதில் ஒரு முக்கிய பங்கு வந்து அவங்க ஆட்டியிருக்கிறாங்க இதனுடைய இதை வந்து கண்டுபிடிக்கிறக்காக. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது நம்ம 12வது கொஸ்டின் பார்க்கலாம். சமீபத்தில் வாடகை வாகன சேவைக்காக அதாவது கால் டாக்ஸிக்காக உருவாக்கப்பட்ட செயலி எது? சமீபத்தில் வாடகை வாகன சேவைக்காக கால் டாக்ஸி உருவாக்கியிருக்கிறாங்க. அதனுடைய செயலி என்ன அப்படின்னா நம்ம யாத்ரி செயலி. என்ன செயலி? நம்ம யாத்ரி செயலி அப்படின்ற ஒரு செயலி வந்து உருவாக்கப்பட்டது. இதில் என்ன அப்படின்னா பண பரிவர்த்தனை அனைத்துமே வெளிப்படைத்தன்மையாக வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது. இப்போ வந்து எதற்காக இந்த சேவை வந்து முதல் முக்கியமாக தொடங்கப்பட்டுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஏஜென்ட் இருக்கிறாங்களா, இப்போ இந்த ஓலா ஊபர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏஜென்ட்ஸ் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதில் பாதி பணத்தை மட்டும் டிரைவருக்கு கொடுத்துட்டு பேலன்ஸ் மேக்ஸிமம் அவங்க எடுத்துக்கிறாங்க. இதில் வந்து பண பரிவர்த்தனை வெளிப்படைத்தன்மையோடு நடக்கும் மூலமாக அந்த சவாரியினுடைய கட்டணம் முழுதும் ஓட்டுநர்களை சென்றடையும் விதமாகத்தான் இந்த ஆப் வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய மாணவர்கள் இருக்கிறாங்களே அவர்கள் மூலமாக இது என்ன பண்ணப்பட்டிருக்குது அப்படின்னா உருவாக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது இந்த நம்ம யாத்திரி என்பது என்னது? நம்ம மேலே பார்த்ததுக்கான ஃபோட்டோ கீழே போட்டிருக்கிறாங்க தவறுதலாக. ஓகே. சமீபத்தில் மாசு கட்டுப்பாடு சான்றிதழ் வழங்க போக்குவரத்து துறையால் அறிமுகப்படுத்தப்பட்ட புதிய செயலி எதுனா PUCC 2.0 PUCC 2.0 அப்படின்றது இதை அறிமுகப்படுத்தக்கூடிய 3வது மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. ஓகேங்களா? வாகனங்களுக்கு மாசு கட்டுப்பாடு வந்து நம்ம போய் ஒரு ஆஃபீஸில் போயிட்டு வாங்கிட்டு இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா அதுக்கு புதிய செயலி மூலமாக அதை பண்ணுறோம். அதனுடைய என்ன PUCC 2.0 இது 3வது மாநிலமாக தமிழ்நாடு அறிமுகப்படுத்துகிறது. கிட்டத்தட்ட 534 மாசு உமிழ்வு பரிசோதனை மையங்கள் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. அடுத்தது 2024 ஆண்டிற்கான புலிகள் வளங்காப்பு மாநாடு. 2024 ஆண்டிற்கான புலிகள் வளங்காப்பு மாநாடு எங்கே சார் நடைபெற்றது அப்படின்னா பூட்டான். அதாவது என்ன இதில் இருக்குது அப்படின்னா அடுத்த 10 ஆண்டுகளுக்கு $1 பில்லியன் மதிப்பிலான புதிய நிதியை வந்து திரட்டணும் அப்படின்ற மாதிரி வச்சுருக்கிறாங்க. இதனுடைய கருத்துரு என்ன அப்படின்னா புலிகள் வாழும் பகுதிகளுக்கான நிலையான நிதி வழங்கணும் அப்படின்ற மாதிரி அந்த நிதியை வந்து திரட்டி புலிகள் எங்கெங்கெல்லாம் வாழுதோ அதை வந்து புலிகளுக்காக ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ற இந்த புலிகள் வளங்காப்பு மாநாடு பூட்டானில் நடந்துச்சோ அதற்காக சில விஷயங்கள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். சாரி, வெயிட் பண்ணுங்கள் ஒரு நிமிஷம். ஓகே. TSAT-1A செயற்கைக்கோள் இந்தியாவினுடைய
முதல் தனியார் புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள். அதாவது ஆயுதப்படைகளுக்கு வந்து என்ன அப்படின்னா உயர் தெளிவு கொண்ட படங்களை வழங்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். டாடா அட்வான்ஸ் சிஸ்டம் லிமிடெட் மற்றும் சேட் டெக்னாலஜி அப்படின்ற நிறுவனம் இதை தயாரித்திருக்கிறாங்க. இது என்னது பால்கள் 9 ராக்கெட் ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம் மூலமாக இது அனுப்பப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பாட்டிலிப் சந்திராணி கொச்சி அறிவியல் நிறுவனம் தொழில்நுட்ப பல்கலை ஆராய்ச்சியாளர்கள் கேரளா. அதாவது மண்டபம் ராமேஸ்வர அலைகளுக்கு நடுவே உள்ள வண்டல்களிலிருந்து நீர்க்கரடி வகையைச் சேர்ந்த புதிய நுண்ணுயிரி. ஓகேங்களா, இந்த பாட்டிலிப் சந்திராணி என்பது என்ன அப்படின்னா ஒரு புதிய நுண்ணுயிரி வகையை சார்ந்தது, நீர்க்கரடி வகையை சார்ந்த ஒரு நுண்ணுயிரி கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. எங்கள் கொச்சி அறிவியல் தொழில்நுட்ப பல்கலை ஆராய்ச்சியாளர் கேரளாவில். ஓகேங்களா, இதனுடைய நீளம் வந்து 0.15 மில்லிமீட்டர் ஆகும், அகலம் 0.04 மீட்டராகவும் இருப்பதாக சொல்லப்படுகிறது. அடுத்தது சுமந்து செல்லும் டார்பிடோ ஆயுதத்தை தயாரித்த நிறுவனம் எது அப்படின்னா டிஆர்டிஓ தான். பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்புகள் தான். சூப்பர் சோனிக் ஏவுகணையினுடைய உதவியுடன் தாக்குதல் வந்து இது நடத்தும். ஓகேங்களா, இது வந்து ஒளியை விட வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு ஆயுதம். ஓகேங்களா, வெகு தொலைவில் இருக்கக்கூடிய இலக்கை கூட இது தாக்கக்கூடும். அதிநவீன ஆயுதமாக இருக்குது. நீர்மூழ்கி கப்பலையே இது வந்து என்ன பண்ணும், தாக்கி அழிக்கும்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்தது 26வது உலக எரிசக்தி மாநாடு என்பது ரோட்டர்டாம் நெதர்லாந்தில் நடைபெறுகிறது. ஓகேங்களா, உலகளாவிய ஆற்றல் மாற்ற தாக்க விருது என்பது உலக எரிசக்தி சபையால் வந்து வழங்கப்படுகிறது. 28வது பங்குதாரர்கள் மாநாட்டின் தலைவராக டாக்டர் சுல்தான் அல் ஜாஃபர் யுஏயை சேர்ந்தவர் இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். ஓகேங்களா, சரி ஓகே. ஏப்ரலில் ஜிஎஸ்டி 2,10,267 கோடி வந்து வசூல் செய்யப்பட்டிருக்கு. முதல் முறையாக இது மிக மிக அதிகம் என்று சொல்லி சாதனை படைத்திருக்குது. முந்தைய ஏப்ரல் விட 12.4% அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதிகபட்ச மாதாந்திர ஜிஎஸ்டியாக இது வந்து என்னது கணக்கில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. தமிழ்நாட்டிலிருந்து மட்டுமே 12,210 கோடி. ஐசிசி டெஸ்ட் தரவரிசை இதில் முதல் இடத்துல வந்து யார் இருக்கிறா, ஆஸ்திரேலியா இருக்கிறாங்க. இரண்டாவது இந்தியாவில் இருக்கிறாங்க. அதுவே ஒரு நாள் தரவரிசையில் இந்தியா முதலிடம், T20லும். ஓகேங்களா, ஸோ 2023-24வது நிதியாண்டில் இந்தியாவின் வாகன ஏற்றுமதி 5.5% குறைந்திருக்குது. இந்தியாவிலிருந்து 45,492 வாகனங்கள் என்பது ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்குது. ஓகேங்களா, ஓகே. தொடர்ந்து கற்போம். எஸ்எஸ்எல்சி 10வது தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்சி. பள்ளியில் வந்து இடைநிற்றலை தடுக்க வந்து இந்த தொடர்ந்து கற்போம் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. 6 முதல் 18 வயதோட பள்ளி செல்லாத இடைநின்ற குழந்தைகளுக்கு மீண்டும் பள்ளி வரவதற்கான ஒரு நடவடிக்கை தான் இந்த தொடர்ந்து கற்போம். இது முக்கியம். நடப்பு 2023-24 கல்வியாண்டில் இது செயல்படுத்தப்படும். அடுத்தது இந்தியாவில் 21% வந்து மூத்த குடிமக்கள் மருத்துவ காப்பீடு பெற்றிருப்பதாக ஒரு அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்கால் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருக்குது. ஓகேங்களா, மருத்துவ காப்பீடு எடுத்துக்கொண்ட மூத்த குடிமக்கள் எண்ணிக்கை மிகவும் குறைந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆசிய பசிபிக் நாடுகளுக்குள்ள. ஓகேங்களா, இந்த ஏடிபி ஆசியன் டெவலப்மெண்ட் பேங்க் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, அவரோட ஹெட் யார் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். மூத்த பத்திரிகையாளர் ஐ சண்முகநாதன் மறைவு. ஓகேங்களா, 90 வயது, திருச்சியை சார்ந்தவர். இவர் பார்த்தீங்க அப்படின்னா பத்திரிகை பணி, எழுத்துப்பணி இதெல்லாம் கௌரவிக்கிறதுக்காக இதழியர்களுக்கான தமிழக அரசினுடைய கலைஞர் எழுதுகோள் விருது வந்து முதல் விருது தான் வாங்கியிருந்தார். இவருடைய புகழ்பெற்ற நாவல்கள் என்ன அப்படின்னா இதயம் எழுதிய கவிதைகள், வசந்தம் அழைக்கிறது, நூல்கள், வரலாற்று சுவடுகள் தினத்தந்தி பத்திரிகையில் போட்டிருக்கிறாங்க. எழுத்தாளர் பாமா. யார் சார் இந்த பாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்ச்சொல் தலித் இலக்கிய விருது நீலம் பண்பாட்டு மையத்துக்கு மூலமாக வழங்கப்பட்டிருக்குது. கருக்கு, சந்தி, மனுஷி அப்படின்றதில் இவருடைய நூல்களாக இருக்குது. ஓகேங்களா, உப்பு சத்தியாகிரக போராட்டத்தினுடைய நினைவு தினம். ஓகேங்களா, 94வது நினைவு தினம் வந்து உப்பு சத்தியாகிரகம் நம்மளுக்கு தெரியும் அனுசரிக்கப்பட்டிருக்குது. தண்டி யாத்திரை வெள்ளையர் காலத்தில் உப்புக்கு வரி விதிக்கப்பட்ட இதை எடுத்து மாபெரும் ஒரு அறவழி போராட்டம் காந்தியடியால் நடத்தப்பட்டது நம்மளுக்கு தெரியும். 1930 மார்ச் 12 78 பேருடன் சமர்பதி ஆசிரமத்திலேருந்து குஜராத்தினுடைய கடற்கரைக்கு வந்து போயிட்டு தண்டியில் உப்பு எடுத்திருப்பாங்க. வேதாரண்யத்தில் தமிழ்நாட்டில் உப்பு சத்தியாகிரகத்தில் ராஜாஜி தலைமையில் ஏப்ரல் 30 எடுக்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, அடுத்து சில தினங்களை பார்க்கலாம். உழைப்பாளர்கள் தினம், சர்வதேச உழைப்பாளர்கள் தினம் என்பது மே 1 கொண்டாடப்படுகிறது. உழைப்பாளர்களை அங்கீகரிக்கும் விதமாக இந்த தினம் கொண்டாடப்படுகிறது. 1923 சிங்காரவேலர். ஓகேங்களா, அவர் தான் இந்த மே தின விழாவை ஏற்பாடு செஞ்சுருப்பார். இதுவும் நம்மளுக்கு தெரியும். மேலும் வந்துட்டு குஜராத் மாநிலம் உருவான தினம் என்பது மே 1. ஓகேங்களா, மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்டு இந்த மகாராஷ்டிரம் மற்றும் குஜராத் மாநிலம் இந்த மே 1 உருவாச்சு. எந்த ஆண்டு என்பதை நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். சர்வதேச ஸ்கர்வி விழிப்புணர்வு தினம் என்பது மே 2.
அனுசரிக்கப்படுகிறது இந்த ஸ்கர்வி குறித்த விழிப்புணர்வு. ஓகேங்களா, விட்டமின் சி குறைபாடால் ஏற்படக்கூடியதான் இந்த ஸ்கர்வி அப்படின்ற ஒரு நோய். ஓகேங்களா, ஸோ இது குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக தான் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது. உலக கடவுச்சொல் நாள் என்பது மே 2. ஓகேங்களா, கடவுச்சொல் என்றால் என்ன? பாஸ்வேர்டு. ஓகேங்களா, உலக வேர்ல்டு பாஸ்வேர்ட் டே அப்படின்றது மே 2 கொண்டாடப்படுகிறது. உலக பத்திரிகை சுதந்திர நாள். மேலே வந்து நம்ம பத்திரிகை சுதந்திர குறியீடு இந்தியாவினுடைய எத்தனைன்னு பார்த்தோம், 159வது 180 இடங்களில் பார்த்தோம். ஸோ அந்த பத்திரிகை சுதந்திர நாள் மே 3 தான். ஓகேங்களா, கிரகத்திற்கான பத்திரிகை, சுற்றுச்சூழல் நெருக்கடி எதிர்கொள்ளும் பத்திரிகை அப்படின்னு இதுக்கான தீமாக இருக்குது. வேர்ல்டு கோலா டே என்பது மே 3 கொண்டாடப்படுகிறது. சர்வதேச சூரிய தினம் என்பது என்ன அப்படின்னா மே 3 தான் கொண்டாடப்படுகிறது. இதோட இந்த முதல் 4 நாள்களுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் முடியுது. நம்ம அடுத்தடுத்த கரண்ட் அஃபேர்ஸ் வகுப்பில் தொடர்ந்து சந்திக்கலாம். ஓகேங்களா, தேங்க்யூ.